அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. Thank you, Appa. Thank you, Appa. எதிரி மேற்கொள்ள விட மாட்டீங்கப்பா. எனக்கு சபைக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் ஏவுகிறார். இங்கே எத்தனை பிரச்சனை எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு மாத்திரம் ஆண்டவருடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். உனக்கு எதிராய் வருகிற யுத்தங்கள் ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிறவர்களை 7 வழியாய் சிதறடிக்கிறவர் உன் தேவனாகிய கர்த்தர். நீ எந்த அளவுக்கு அவருக்குள்ள களி கூறுகிறாயோ, கம்பீரிக்கிறாயோ, நல்ல விடுதலையோடு துதி. பயம் இல்லாமல் நில், பயம் இல்லாமல் நில், பயம் இல்லாமல் நில். வெள்ளங்கள் புரண்டு வருகிறதோ, பயம் இல்லாமல் நில். உன் கால்கள் பட்டால் போதும், யோர்தான் பிளந்து போகும். ஆமென். நல்ல கை உயர்த்தி, எங்களுக்கு பிரபலம் தேவையில்லாண்டவரே, பிரமாண்டங்கள் தேவையில்லாண்டவரே, எங்களுக்கு தேவை இந்த தேசத்துல ஒரு சத்தம் கேட்கணும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அதற்கு எங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே கொண்டே. Thank you. மியூசிக்லாம் இல்லாம 2 கரம் உயர்த்தி அர்ப்பணத்தோடு எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you.
அப்படியே அமர்ந்து கொள்வோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, Thank you, Jesus. hallelujah, amen, விலகிடா ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா. hallelujah, thank you Jesus, கண்ணீர் சிந்து. வேற நம்முடைய தேவைக்காக நமக்காக அல்ல. இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்துக்கொள். அல்லேலூயா. வியாதி வந்தா, போராட்டம் வந்தா, பிரச்சனை வந்தா அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம ஏக்கம் விருப்பம் எல்லாம் அவர் சித்தத்தை செய்து முடிக்கும். சுருக்கமா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கு. என் தலையை சொல்லுங்க, என் தலையை உயர்த்துகிறவருமாய். உயர்த்துகிறவருமாயிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவன் அவர். இதுவரை வித்தியாசமான பாதையில நடந்து போயிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தலை உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. அவமானத்தின் பாதையில, நிந்தனையின் பாதையில என்ன ஜெபிச்சு ஜெபிச்சு என்ன பார்த்தன்னு எதிரிகள் பல விதத்தில் உன்னை காயப்படுத்துகிற பாதைக்குள்ள நீ கடந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. உன் தலையை நிமிர பண்ணுகிற, உன் தலையை உயர்த்துகிற அற்புதமான ஒரு தேவன் உண்டு. நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். ஒரு ஆமேன் சொல்லு. பிசாசு நம்ம நிமிர்றத விரும்பவே மாட்டான். அல்லேலூயா. அவன் கூட சேர்ந்த சில ஆட்களும் இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம நிமிர்ந்து நிற்கிறது என்ன செய்யாது, பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் கூனி குறுகி வாழணும், அடிமைப்படுத்தி வாழணும், ஏதாவது ஒரு சுமையை வைத்து வாழணும். ஏன்னா அவனுடைய சுமையை நம்ம மீது வச்சிட்டான்னா நம்ம தேவ நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது என்பதில் யார் தெளிவா இருக்கிறா? ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு மடங்கடிக்கணும், மனமடிவாக்கணும். அன்னாள் மீது தேவ திட்டம் இருந்ததுனால பாருங்க, அவ வழியாத்தான் ஒரு சாமுவேலை கொடுக்கணும்னு ஆண்டவருடைய நோக்கம். இது அன்னாளுக்கு கொஞ்சம் உணர்வே இல்லை. ஏன்னா அன்னாளை எல்கானா சிநேகிக்கிறான், அது மாத்திரமல்ல ரெட்டிப்பான பங்கு கொடுக்கிறான். இதுலயே திருப்தி அடைந்து என்ன செய்யற அன்னாள், ஆமா இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறா. அவளுக்காகவே ஒரு பெனினாலை எழுப்புகிறா. எதுக்கு எழுப்புறாரு? உனக்கு ஒரு உணர்வு வரணும் அண்ணா. நீ இந்த எல்கானாவின் சிநேகத்திலையும் ரெட்டிப்பான பங்கிலையுமே திருப்தி அடைந்து வாழ்கிறாய். ஆனா தேவ நோக்கம் அது அல்ல. உன் கர்ப்பத்திலிருந்து சாமுவேல் புறப்பட வேண்டும், தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவ நோக்கம். இதை நிறைவேற்றுவதற்கு அவர் எந்த பாதையிலையும் உன்னை நடத்துவார். நீனால் நிந்திப்பார், ஏசா பயமுறுத்த கொலை செய்ய புறப்பட்டு வருவான். யாருனாலும் வருவார்கள். இவர்களை வைத்து ஆண்டவர்
என்ன செய்வார் என்றால் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி விடுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நிறைய நேரத்தில் நம்ம மறந்து போயிடுறோம். ஆண்டவர் எதுக்கு தெரிந்தெடுத்தாரோ அதெல்லாம் என்ன செஞ்சிடறோம், மறந்து போயிடும். மறந்து போயிட்டு எஸ்தர் மாதிரி அரண்மனைக்குள்ள உட்கார்ந்துட்டு வெளியே என்ன நடக்குன்னே தெரியாம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே அப்படின்னு என்ன செய்யறோம், அரண்மனைக்கு உள்ள இருந்து, ஆனா வெளியே மொர்தெகாய் அலறிக்கிட்டு இருக்கிறான். ரெண்டு வகையிலையும் வாழ முடியும். அரண்மனைக்கு உள்ள இருந்துட்டு சந்தோஷமா அரண்மனை சத்தத்துல என்ன செய்யலாம், கீத வாத்தியங்களோடு பாடிக்கிட்டு வாழலாம். இன்னொன்னு, அரண்மனையில் இருக்கிறவர்களையும் தட்டி எழுப்புகிற மொர்தெகாயும் வாழலாம். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க எப்படி வாழ விரும்புறீங்க? அல்லேலூயா. நிறைய பேருக்கு இன்னைக்கு அந்த பிரச்சனைகள், காரியங்கள் எல்லாம் தேவன் நோக்கத்தை மறக்க வைக்கிறது. இவைகள் அல்ல, உலக பாடுகள் அல்ல, என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம் தான் நிறைவேறணும். என் தலை உயர்த்தப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமா இருக்கும். யாருக்கு முன்னாடி உயர்த்தப்படணும்? மனிதர்களுக்கு முன்பாகவா? அல்லவே அல்ல. நம்ம தலையை நம்ம உயர்த்துறது ஒரே ஒருத்தனுக்கு எதிராக தான் இருக்கணும், பிசாசுக்கு எதிராக தான் உயர்த்தணும். நம்ம என்ன நினைக்கிறது, நான் யார் தெரியுமா, எத்தனை அனுபவம் தெரியுமா, என்ன கர்த்தர் அப்படி வச்சுட்டாருன்னு மனுஷனுக்கு முன்னாடி தயவு செய்து உயர்த்தவே உயர்த்தாதிருங்கள். அல்லேலூயா. மனுஷருக்கு முன்னாடி எவ்வளவு உங்களை பணிவாய் தாழ்த்தி வெறுமையாக்க முடியுமோ, அடிமையின் ரூபம் எடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் நான் சொல்லுவேன், உங்களை தேவன் உயர்த்துகிற உயர்வை எந்த மனுஷனாலும் எந்த சக்தியாலும் தடை செய்யவே. நம்ம கொஞ்சம் ஊழியத்துல பிரகாசிச்சுட்டா போதும், ஒரு 4 செய்தி கொடுத்துட்டா போதும், அதுக்கப்புறம் நான் யாரு தெரியுமா, வெளிப்பாடு 2 வெளிப்பாடு வந்துட்டுனா போதும், நான் யாரு தெரியுமா, நீ யாருன்னு தெரியட்டும், அது கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. நம்ம காண்பிக்கிறது அல்ல ஊழியம், நம்மை காண்பிப்பது அல்ல, கர்த்தரை காண்பிக்கணும். நீ கர்த்தரை காண்பிச்சா கர்த்தர் உன்னை காண்பிப்பாரு. தைரியமா சொல்லலாம், இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்தணும், நம்மளா என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமா, பைக்கில் போயிருப்பாங்க, நல்ல ஒரு கார் ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, அவ்வளோதான், எல்லாமே மாறிடும், பேச்சு மாறிடும், பார்வை மாறிடும். நாங்கள் இப்போது யார் தெரியுமா, நீங்கள் யார், 10 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிளில் வந்த அதே நபர் தான். உங்கள் முகம் மாற்றமில்லை, உங்களுடைய கலர் மாற்றமில்லை, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. வேணும்னா சைக்கிளுக்கு பதிலாக இப்போ கார் வந்திருக்கு, அவ்வளோதான். உடனே நம்ம ஆட்கள் பேச்சு மாறிடும், எல்லாம் மாறிடும். ஒன்றும் மாறவே கூடாது. அல்லேலூயா. எப்போதும் ஆத்துமாவை தாழ்மைக்குள்ள வைத்துக் கொள்ளணும். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள் என்ன செய்யுங்கள், அடங்கியிரு. நான் அடங்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, அடங்கி இருக்க வேண்டும், பணிந்து இருக்க வேண்டும். அப்பதான் உன் மேல உயர்வான அந்த ராஜா உன் மேல வைத்திருக்கிற அந்த கிருபை இறங்கி வரும். அல்லேலூயா. என்ன தெரிஞ்சாலும் வாழ்க்கையில எப்படி இருக்கணும்னா, ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருக்கணும். என்ன தெரிஞ்சிருந்தாலும் வாழ்க்கையில எப்பவும் எப்படிதான் இருக்கணும். ஆமா, நமக்கு அவர் வைத்திருக்கிற பாதை போதும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அதுக்காக கோட் ஷூட் போடுறவங்க தப்பு கிடையாது, அது அவங்க போடுறது அவங்க விருப்பம். நமக்கு நியமித்த உடையில கூட நியமித்திருப்பாரு, உணவுல கூட நியமித்திருப்பாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இருக்கிற வீடு கூட நியமித்திருப்பாரு. அது போதும். நமக்கு அதுல போதுங்கிற மனமே என்ன செய்யாது, வராது.
அதுல வரட்டும். நீர் எனக்கு என்ன வச்சிருக்கிறீரோ, நீர் எனக்கு என்ன காண்பிக்கிறீரோ அது போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி இருந்துப்பா, நீ அறியாத பாதையிலே, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய். அதை விட்டுட்டீங்களே, எப்படி பிரகாசிக்குமா? உங்க பிரகாசம் கூடிக்கொண்டே தான் போகுமே தவிர ஒரு நாளும் குறைந்து போகவே போகும். அல்லேலூயா. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வலது கை உயர்த்தி, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கரம் உயர்த்தி, இன்னும் தாருமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும். அவர் தான் பெருகிக்கிட்டே போகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் பெருகணும் நம்முடைய வாழ்க்கையில், அவர் தான் உயர்ந்திருக்கணும். இப்படி நம்முடைய வாழ்க்கை போச்சுன்னா அவன் சொல்ற மாதிரி என் தலையை உயர்த்துகிறவர், அவர் என் கேடகமாய் இருக்கிறார், அவர் என் மகிமையாய் இருக்கிறார், அவர் என் தலையை உயர்த்துகிறவர். ஒருபோது நம்ம தலையை நம்மளே என்ன செய்யக்கூடாது? உயர்த்தக்கூடாது. அதோனியான்னு ஒருத்தர் தான், நான் ராஜாவாவேன்னு சொல்லி தன்னைத்தானே உயர்த்துறதுக்கு பெரிய திட்டமெல்லாம் போட்டு 50 பேரை வச்சு ராஜாவாக நினைச்சான். கதை முடிஞ்சே போச்சு. நீ உன்னை உயர்த்தாத. நம்மை காண்பிப்பதல்ல, நம்மை உயர்த்தி கொள்வதல்ல, நம் வாழ்க்கையில் அவருடைய உயர்வு வரணும். அவரால், கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். எனக்கு அநேகருக்கு இந்த வெளிச்சம் இல்லாதனால எதை செஞ்சாலும் வெளியே காமிக்கணும், வெளியே காண்பிக்கணும். என்கிட்ட ஒருத்தர் வீடியோ எடுத்து காமிக்கிறார், நான் விடுதலை ஊழியம் செய்கிறேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனால் உடனே கையை வச்ச உடனே பிசாசு ஆடுதுங்கிறத வீடியோ எடுத்து உடனே எல்லாருக்கும் விடுதலை ஊழியம். அதல்ல, கர்த்தர் இறங்கி கிரியை செய்தார்னா எந்த வீடியோவும் போட்டு வெளிவர வேண்டாம். இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் என்கிற விளம்பரத்தை ஆண்டவரே உனக்கு ஏற்படுத்தி தருவார். இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன்கிட்ட போனா தேவனுடைய வழிகளை நமக்கு போதிப்பா. அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கும் அந்த அற்பமான மனிதனையும் கூட ஆண்டவர் அவருடைய நாமத்துக்கு மகிமைக்கு ஒரு அடையாளமா மாத்தி இருப்பார் என்றால் ஒன்னையும் அதை விட மேலா தேவன் உபயோகப்படுத்த முடியும் என்பது. துள்ளாதன்னு சொல்லுங்க. ஆமா, கொஞ்சம் அது வந்துட்டு உடனே துள்ளு. அல்ல, நீ உன்னைய வெறுமை, உன்னையே வெறுத்து விட்டா
ஊழியம் செய்திடலா சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா. இந்த பாட்டெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு கேளுங்க. இப்போ உன்னையெல்லாம் வெறுக்கிறதெல்லாம் அதெல்லாம் கஷ்டம் பிரதர். என்னை வாளாக்காமல் நான் தலையாத்தான் இருப்பேன். சிலுவை சுமப்பதினா சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதினா அப்படி கரமுயர்த்தி சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலா சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா. என்னுடைய குறுகின கால அனுபவத்திலே நான் சொல்ல முடியும். தங்களை காண்பித்தவர்கள் அது ஒரு கிருபை இல்லாமல் தான் ஓடிக்கொண்டே இருக்கார்களே தவிர, திறமையிலே தான் ஓடுகிறதே தவிர எதுல ஓடல? கிருபையிலே. அவர்தான் கிரியை செய்யணும், அவர்தான் உன்னை உயர்த்தணும். எந்த சூழ்நிலையிலே தாவீது இந்த வார்த்தையை சொல்லுகிறான் என்றால், மறைவிலே யாரும் காணாத இடத்திலே தாவீது விதைத்த விதை, பத்சேபாள் இடத்தில் பாவம் செய்த போது அன்றைக்கு விதைத்த விதை இப்போது அப்சலோம் என்கிற விளைவாக விளைந்து அவனை கொலை செய்வதற்கு பின்தொடர்ந்து வருகிறது. எதை விதைக்கிறீர்களோ அதை நிச்சயம் அறுத்துத்தான் ஆவீர்கள். நான் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டேன் அதனால் அறுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளான வெளிப்பாடை எல்லாம் பட்டியலிட்டு கிறிஸ்துவினால் வருகிற ஆசீர்வாதத்தை பட்டியலிட்டு எழுதின பவுல் அவர் வாழ்க்கையிலே விதைச்சதை அறுத்தாரா அறுக்கலையா? என்ன அறுத்தாரு? கல்லால் அடியுண்டு போவதற்கு ஸ்தேவான் இவர் என்னவா இருந்தாரா? சம்மதித்திருந்தார். அதே அடியை யார் பட்டா? விதைத்தது அறுத்துதான் ஆகணும். நீ ஆண்டவருடைய கரத்துல நல்ல ஒப்புரவாகிட்டாலும் அறுக்க வேண்டியது என்ன செய்துதான் ஆகணும். அல்லேலூயா. ஆனா உனக்கும் எனக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி என்னன்னா, உன்னை தீயோனின் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. உம்முடைய சிட்சை என் மேல இருக்கட்டும், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். நீர் என்னை திருத்துகிறீரா? திடீர்னு நல்லா இருந்த குடும்பம் தான் திடீர்னு ஏதாவது விளைந்து நிற்கும். பார்த்தா என்னைக்கோ நம்ம விதைச்சது, மறைவிலை விதைச்சது, யாரும் பார்க்காம விதைச்சது. வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனை, நிறைய பேர் கண்ணீரோடு இருக்கிறீங்க. எல்லாம் பல பிரச்சனையில அழுகிறவங்க இருக்கிறீங்க. எல்லா பிரச்சனைக்கும் பிசாசுன்னு சொல்லிடாதீங்க. சில நேரத்தில் நம்ம விதைத்ததை என்ன செய்வோம்? துரத்தும் பட்டயம். சொல்லுங்க, சவுலின் பட்டயம் வேற, அப்சலோமின் பட்டயம் வேற. நம்ம சவுலின் பட்டயத்தை நம்மளே சமாளிச்சிடலாம். அப்சலோமின் பட்டயம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஓட வைக்க, அழ வைக்கி தாவீத, வெறுங்காலா நடக்க வச்சு. ஆனா தாவீது வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல காரியம் என்னன்னா,
எப்ப தவற தீர்க்கதரிசி வந்து உணர்த்தினாரோ அவரோடு ஒப்புரவாகிவிட்டார். ஆமென். சில பேர் ஒப்புரவாகிறதே கிடையாது. என்ன நடந்தா எனக்கு என்ன, என்ன நடந்தா எனக்கு என்ன அல்ல. உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு தேவன் நீ சில இடத்துல சரி செய்ய வேண்டும், உன் பகுதியை சரி செய்ய வேண்டும்னா பணிவோடு ஆண்டவர் சமூகத்தில் தாவீதை போல நான் பாவம் செய்தேன் என்கிற ஒப்பு கொடுத்தலுக்குள் வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் மனைவியோடு வைராக்கியமாய் பேச முடியாத கணவன்மார் உண்டு. நல்ல ஊழியக்காரன், என்னை மிகவும் நேசிக்கிறவர், முழுவதும் ஜெபத்திலேயே தரித்திருக்கிறவர். ஆனால் மனைவி ஃபோன் பண்ணுறாங்க, அவர் என்னை அடிக்கிற அடி தாங்க முடியலை பாஸ்டர்னு ஏங்கி ஏங்கி அழுறாங்க. நான் வேணா அவர்கிட்ட பேசட்டுமா சிஸ்டர்னா, இல்லை அவர் இன்னும் கொடூரமாக அடிச்சிருவார் பாஸ்டர், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கேயோ உன்னை திருத்த முடியாத சில காரியங்கள் இருக்கும் என்றால் இன்னைக்கு ஆண்டவர்னோடு பேசுறாரு. உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துக்கு நீ உன் இருதயத்தை கர்த்தர் பக்கம் திருப்பித்தான் ஆகணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் நம்ம திருத்த வேண்டிய திருத்தாம கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், கர்த்தர் என்னை விட்டு விலகுவது இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லைன்னு விசுவாச அறிக்கைக்கு குறையே இல்லை. ஆனா அறிக்கை செஞ்சு செஞ்சு வாய் தான் வலிக்கு, ஒண்ணு என்ன செய்ய மாட்டுக்கு. நீ ஒப்புரவாயிட்டு அமைதியா உட்கார்ந்து பாரு, உனக்கு ஒண்ணு புரியும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க தேவ பிள்ளையே, என் பலிபீடம் சரியா இருக்கா, ஆண்டவரோடு உள்ள உறவு சரியா இருக்கா, இல்லைக்கு என்னைக்கோ நடந்த விதைத்த மாமிசத்தின் கிரியை இன்னைக்கு என் வாழ்க்கையில முளைந்து நிற்கிறதா? அது வியாதியின் ரூபத்தில், குடும்ப பிரச்சனை, ஊழியத்தின் காரியத்தில் தடைகளாய் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற காரியம், என்னோடு ஒப்புரவாகிவிடு, ஒப்புரவாகிவிடு. திரும்பி வா என்கிற அழைக்கிற சப்தம் உன் செவிகளிலே கேட்பதாக. நீ அநேக நேசரோடு தவறாய் போய்விட்டாய், உண்மைதான். ஆனாலும் திரும்பி வா என்று அழைக்கிற கர்த்தர் உண்டு. அல்லேலூயா. நமக்கு அநேக நேசர்களை வைத்துக்கொண்டோம், அநேக காரியங்கள் நமக்கு பிடித்தமானதை வைத்துக்கொண்டு சர்ச்சிலையும் வந்து என் நேசர் நீர்தானையான்ட்டோம். இதன் விளைவாக இன்றைக்கு தாவீதை போல அப்சலோமின் பட்டயத்துக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒப்புரவாயிட்டீன்னா உன் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை, ஆனாலும் கர்த்தாவே. சொல்லுங்க, ஆனாலும் கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், நீர் என் கேடகம், நீர் என் மகிமையும், நீர் என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவரும், தலையை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. சூழ்நிலை எப்படி இருக்கு? 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு கண்ணுக்கு எட்டின தூரமெல்லாம் யார் தான் இருக்கிறா? சத்துருக்கள். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள். இதான் முக்கியம். அவன் ஜெபம் பண்ணி அவன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அவன் என்ன செய்ய மாட்டான், பெற்றுக்கொள்ளவே மாட்டான். அப்படிதான் எதிரிகள் சொல்றாங்க. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. கர்த்தர் நல்லவர் இவன் சொல்றான், ஆனா அவன் வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர்ங்கிறதுக்கு எந்த அடையாளமும் உலகம் சொல்லுதா? சொல்லட்டும். ஆனா நீயும் நானும் சொல்ல வேண்டியது,
தேவரீர் என் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறீர். உன் உள்ளத்துக்கு தெரியட்டும், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாரு. தூரத்துல ஓடி வருகிற இளைய குமாரனை கண்டு அணைத்து முத்தமிட்ட அதே தகப்பன் உன்னுடைய தேவனா இருக்கிறா. நல்ல தலைக்கு மேல கைத்தட்டி இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். சோர்ந்து போகாதே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து மாறாத கர்த்தர், மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கின்றார். பாராதவர் போலத்தான், உன்னை பாராதவர் போலத்தான். மாறாத கர்த்தர் சொல்லுங்க, மாறாத கர்த்தர், மாறாத கர்த்தர் உங்க பக்கத்துல தான் இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாருன்னா, பார்க்காதவர் மாதிரி தான் இருக்கிறாரு. எதிரிகள் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஆனா பார்க்காத மாதிரி இருக்கிறாரு. ஆனா பார்க்காதவர் மாதிரி இருந்தாலும் அவருடைய முழு கவனமும் தாவீதே உன் மீது மாத்திரமே உள்ளது. அந்த சூழ்நிலை நம்ம எப்படிலாம் பேசிடுறோம். அவருக்கு கண்ணு இருக்கா, அவருக்கு காது இருக்கா, அவருக்கு கை இருக்கா, அவருக்கு எல்லாம் இருக்கு. அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தில்ல, கொஞ்சம் அவன் வேலையை நடக்கட்டும், அதுக்கப்புறம் உன் மேல ரெட்டிப்பான கிருபை இறங்கி வரும் பாரு. அதற்கு அளவே நிந்தி கேட்டோம், நிந்தனைகள் வருதா? யோபுவை பார்த்து அப்படிதான் பேசும். என்ன பெரிய நீதிமான் நீ, நீதிமானா இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்கு? பேசுகிறவர்கள் பேசட்டும், பதில் பேசிடாத. அன்னாளை பார்த்து பெனினால் நிறைய பேசினா, மனமடிவாக்குனா, என்னெல்லாமோ பண்ணா, விசனப்படுத்தினா. ஆனா பதிலுக்கு அன்னாள் என்ன செய்தால்? ஏதாவது பேசினாளா? ஏதாவது பேசினான்னு வசனம் எதுவும் இருக்கா? ஒரு ரிப்ளை கூட பண்ணல. ஆனா இந்நாளில் இருக்கிற அன்னாள் என்ன செய்வாங்க தெரியுமா? வாட்ஸ்அப்லயே கதையை முடிச்சிருவாங்க. வாட்ஸ்அப்லயே சண்டை நடக்கும். ஆமா, அப்படி வாட்ஸ்அப் சேட்டிங் பண்ணாட்டாலும் வரல, ஸ்டேட்டஸ்லயே பழி வாங்கிடுவாங்க. ஆமா, ஸ்டேட்டஸ்க்காக சண்டை போடுற கூட்டமும் இருக்கு. நீ என்ன ஏன் பிறந்த நாளைக்கு ஸ்டேட்டஸ் வைக்கல? இப்படி ஆள்க இருக்கு. எந்த பாதையானாலும் ஒன்றை புரிந்து கொள், இதுல நீ கடந்து செல்லணும் தேவன் நியமித்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். அதுல நீ 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டாலும் அந்த பாதை மாறாது, 12 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் மாறாது. அவர் நியமித்த வேலை வர்ற வரைக்கும் உன்னுடைய அவசரத்தினால் தன்னை மாற்றிக்கொள்கிற தேவன் அவர் அல்லவே அல்ல. ஆனா ஒன்னு உறுதியா சொல்ல முடியும், உன் ஜீவனுக்கு எந்த ஒரு சேதமும் வராமல் உன்னை தேவன் அற்புதமாய் அதிசயமாய் பாதுகாப்பார் என்பதை மறந்து போக. அப்ப இப்படிப்பட்ட பாதையில போகும்போது இந்த தாவீதின் இடத்தில் காணப்பட்ட காரியம் ஒரு 3 வசனங்களா மாத்திரம் நான் சொல்லி முடித்து விட விரும்புகிறேன். 5வது வசனத்தை வாசிக்கலாம். நான் படுத்து நித்திரை செய்தேன், நான் படுத்து நித்திரை செய்தேன். நல்ல கவனிங்க, சுத்திலும் பட்டயமா துரத்திக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல யாராவது படுப்பாங்களா? நம்மளை விட்டா ஓடிருவோம். இங்கடா தப்பிச்சு நான் படுத்து நித்திரை, படுத்தது மாத்திரமல்ல என்ன செய்யறாரா? நித்திரை செய்தேன். கொஞ்சம் பாருங்க, யோசித்து பாருங்க, எப்படி தூங்க முடியும்? நம்மளா இருந்தா யோசிப்போம், கூட உள்ளவனே காட்டி கொடுத்துருவானோ,
அதனால படுத்து வேணாலும் கிடப்போம், என்ன செய்ய மாட்டோம், தூங்க மாட்டோம். இவர் என்ன செய்தாரா, படுத்து திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஒரே ஒரு பெரிய நம்பிக்கை, கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பாரம் கொள்ளாதிருங்கள், பாரம் கொள்ளாது. பாரம் கொள்ளாது. உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே பாரம் ஆத்தும பாரம். ஆத்ம பாரம். தேவ சித்தத்தை செய்யற பாரம் மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற உலக பாரங்கள் உன்னை என்ன செய்யவே கூடாது. ஆமா, உடல்நிலை குறித்த பாரம். இப்ப என்னை எடுத்துக்கோங்க, இந்த உலக பாரங்கள் அழுத்துச்சுன்னா நான் 10 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கவே, ஏற்கனவே புறப்படும் போது முந்தா நாள் டாக்டரை பார்த்துட்டு தான் வர்றோம். ஆமாம், எனக்கு இப்போவும் சரீரத்தில் சரியான வலியோடு தான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். பின்பக்கத்தில் வலது பேக் பெயின், சரியான பெயின். பார்த்தா அப்படியா தெரியுது? ஏன்? நீர் என்னை தாங்குவதா, தூங்குவே நிம்மதியா, படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர், படுத்துறங்கி விழித்தெழுவே, கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். இதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா வந்து ஊழியம் செய்ய முடியுமா? ஐயோ பேக் பெயினா இருக்கு, பேக் பெயினா இருக்கு, டிராவல் 10 மணி நேரம் உட்கார்ந்து போகணும். அவர் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு. அப்படி தலைக்கு மேல கைத்தட்டி எல்லாம் பார்த்து கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். அப்படி கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நல்ல கைத்தட்டி ஒரு பெரிய அல்லேலூயா. நேற்று பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் டிராவல், ஆனால் டிராவல்ல ஒரு இடைஞ்சலுமே இல்லாமல் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தார். இங்கே வந்த உடனே கொஞ்சம் பெயின் ஆரம்பிச்சுட்டு அதோட படுத்துட்டேன். டிராவல்ல ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்தாருன்னா அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த பாரங்கள் ஒன்று அழுத்தவே கூடாது. சொல்லுங்க, இந்த பாரங்கள் ஒன்று அழுத்தவே. உடல்ல அந்த வியாதி வருது, இந்த வியாதி வருது, அப்படி பிரச்சனை வருது, இப்படி பிரச்சனை. எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்று தெரியணும். என்ன தெரியணும்? அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில். தலைக்கு மேல கை தட்டி, அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு உங்க கிருபை எங்களை விட்டு சேர்த்து எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டி, புது இருதயம் தந்துவிட்டி. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம்
தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் கண்மலை நீ. கைகளை தட்டி நல்ல அப்பாவுக்கு மகிமை. இவ்வுலக பார உன்னை அழுத்தவே கூடாது. என் பிள்ளை எங்க படிக்க வைக்க போறேன், அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், எல்லாம் குழப்பம். இப்போ அதான் எல்லாருக்கும். உனக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் வழி நடத்தும் வல்ல தேவன். அவர் எப்படி நடத்துவார்? நேர் வழியா நடத்துவார். அல்லேலூயா. எத்தனை முறை சொல்லியிருப்பீங்க பிறருக்கு, எத்தனை முறை பாடியிருப்பீங்க, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே. உங்களை நடத்த மாட்டாரா? நமக்கு காத்திருக்க முடியல. பாரத்தை அவர் மேல வச்சுட்டு காத்திருக்க என்ன செய்ய முடியல? என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம்? துணிஞ்சு சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி, கலங்கலப்பா. ஓஹோ, ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம். எனக்கு விரோதமாக சுற்றிலும் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும். ஒரு பூனையை பார்த்தாலே நமக்கு பயம் நடுக்கமாயிருது. இதுல எங்க 10,000 பேர் வர? எத்தனை கூட்டம் வந்தாலும் பயப்பட மாட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என் தேவன் கண்மலையா எழுந்து நிற்பார் என்றால் அவரை தாண்டி எதுவும் என்ன தொடவே. இன்னைக்கு நம்ம சுதந்திரமா இங்கே உட்கார்ந்து ஆராதிக்கிறோம், பாடுறோம். அதுவும் கர்த்தரை துதிக்கன்னா நமக்கு பல காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. வாயை திறங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு. பயப்படாத, உனக்கு ஒரு கண்மலையான தேவன் இருக்கிறார். அவர் எழுந்தருளுவார். இறுதியாக மேற்பகுதியை வாசிக்கலாம். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். ஓடும்போது பாட்டு வருமா? ஓடும்போது பாட்டு வருமா? உட்கார்ந்து இருக்கும் போதே வரமாட்டுக்கு. அது தப்பி ஓடுறான். அப்ப என்ன பாடுறான்? அக்கினியில் நடந்து வந்தோம். ஓடும்போது, தப்பி ஓடும்போது வாயில என்ன வருது? ஏன்னா ஒரு நிச்சயம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். ரட்சிப்பு கர்த்தருடையது. அவனுக்கு ஒண்ணு தெரியுது. என்ன தெரியுது? ரட்சிப்பு கர்த்தருடையது. ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. என்னை காப்பாத்துற கடமை அவர்கிட்ட இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தைரியம் இருந்தா தான் எந்த சூழ்நிலையில என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். எக்காலத்திலும் சொல்லுங்க. நம்ம நல்லது நடந்தா தான் இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னத சர்வலோகத்தின் கவுனிங்க. அப்சலோமின் பட்டயம் உன்னை துரத்தும் போதும் நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? ரட்சிப்பு கர்த்தருடையது, என் இயேசு நல்லவர். மறுபடியும் ஆண்டவர் எருசலேமுக்கு தாவீதை கொண்டு வந்தாரா? கொண்டு வரலையா? உன்னையும் திரும்ப கொண்டு வருவார். திரும்ப கொண்டு வருவார். திருத்தி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. திரும்ப சும்மா கொண்டு வர மாட்டார், திருத்தி கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னத
சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லா தலைக்கு மேல கை தட்டி, நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஓஹோ, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா என்று பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி என் தலையை நிமிர பண்ணுகிற கேடகம் அவர், மகிமை அவர். உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஓ அல்லேலூயா,